தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். இது திருக்குறள். நீங்கள் இருக்கிறது சாய் அக்ரோ இந்தியாவில். இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம பல பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். பல அடுக்கு சாகுபடி முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விவசாயிகள் தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வழிகாட்டுதலின் பேர்லையும் நாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கான்டாக்ட் பண்ணியும் நம்மளோட டீமோட சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னீங்கன்னா மரம். இது உதய மரத்தை வச்சு நம்ம பந்தல் போட்டிருக்கிறோம். ஒரு பந்தல் வந்து நீங்கள் வந்து கல்லை வச்சோ அல்லது மூங்கில வச்சோ அமைக்கிறத விட இதை வச்சு அமைச்சிங்கன்னா 25% நீங்கள் பண்ணலாம். 100 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா அது 25 ரூபா செலவு பண்ணால் போதும். ஒரு பந்தல் அமைக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா ஆகுதுன்னா 25,000 ரூபா ஆனால் போதும். இப்போ ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 2 லட்ச ரூபா பந்தலுக்கு ஆகிறதுல 50,000 ரூபாலே இதை அமைச்சிருக்கோம். இந்த பந்தல் அமைச்சிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு அடுக்கில் வந்து தர்பூஸ் பண்ணுறோம். நடுவில் வந்து இங்கே நீளமாக இருக்குது பாருங்கள், அங்கே வந்து மிளகாய் சாகுபடி பண்ண போகிறோம். வலது பக்கத்தில் வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அகத்தி, அதுக்கடுத்து கத்திரி, அதுக்கடுத்து புடலங்காய், இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ பல அடுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு மரமும் அதுக்கடுத்து மேலே வர மாதிரி தர்பூசும், நடுவில் இந்த நிழலுக்கு மத்தியில் வரக்கூடிய சில்லி, அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் கத்திரி, ஏன்னா உயரம் கம்மியாக வரக்கூடிய காய்கறிகளை அமைச்சிருக்கிறோம். மற்ற அப்டேட்ஸ் அடுத்து பார்ப்போம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.